அன்பார்ந்தோர்க்கெல்லாம் என் அன்பு வணக்கங்கள். இன்று சித்திரை முதல் நாள் தமிழர்களின் வருடப்பிறப்பாக ஏன் மலர்ந்தது என்பதற்கான எனக்கு தெரிந்த காரணங்களை, நான் அறிந்த கருத்துக்களை உங்கள் முன்னால் ஒரு சிறிய சொற்பொழிவாக படைக்கிறேன், சமர்ப்பிக்கின்றேன். தமிழர்கள் தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்திய துணைக்கண்டத்தை கடந்து உலகத்தின் பல்வேறு நாடுகளான இலங்கை, மியான்மர், மலேசியா, சிங்கப்பூர், மொரீசியஸ், பிஸ்திவீடு என்று பல்வேறு நாடுகளில் வாழ்ந்து வருகின்றார்கள். அப்படி பூமி பந்தின் பல்வேறு திசைகளிலும் சிதறி கிடந்தாலும் தமிழ் சமூகம் சித்திரை முதல் நாளையே தமிழரிடம் புத்தாண்டாக பன்னெடுங்காலமாக கொண்டாடி வருகிறார்கள். உலகம் முழுவதும் ஞாயிறு எனும் கதிரவனை அடிப்படையாக கொண்டே தமிழரும் காலத்தை வரையறுத்திருக்கிறது. இந்த காலத்தின் அளவை மிக துல்லியமாக கண்டறிந்து நம்முடைய முன்னோர்கள் இதனை தெரிப்படவும் டைம் மெசூர் என்கின்றனர். இரு கண்ணிமை ஒரு நொடி, இரு கை நொடி ஒரு மாத்திரை, இரு மாத்திரை ஒரு குரு, இரு குரு ஒரு உயிர், இரு உயிர் ஒரு சனிகம், 12 சனியம் ஒரு வினாடி, 60 வினாடி ஒரு நாடிகை, 2 நாடிகை ஒரு முகூர்த்தம், 2 முகூர்த்தம் ஒரு ஜாமம், 4 ஜாமம் ஒரு பொழுது, 2 பொழுது ஒரு நாள், 15 நாள் ஒரு பக்கம், 2 பக்கம் ஒரு மாதம், 6 மாதம் ஒரு அயனம், 2 அயனம் ஒரு ஆண்டு, 60 ஆண்டு ஒரு வட்டம், 360 ஆண்டு ஒரு தேவாண்டு, 12,000 தேவாண்டு ஒரு சதுர்யுகம். இந்த சதுர்யுகத்தில் பார்த்தம், பரமம் போன்றவைகளை கிடந்து யுகம் இருக்கிறது. இந்த யுகங்களில் கிருத யுகம், திரேதா யுகம் மற்றும் துவாபர யுகம் போன்றவை முடிந்து விட்டன. தற்போது கலியுகம் நடந்து கொண்டிருக்கிறது. இப்படி பல லட்சம் ஆண்டுகளுக்கு மேலான கால கணக்குகளை நம்முடைய முன்னோர்கள் சிறப்பாக வகுத்திட பின்னாடி இதன் கால சுழற்சியில் தமிழர்கள் நாள் மற்றும் ஆண்டை பொழுதுகளாக பிரித்தனர். ஒவ்வொரு நாளையும் 4 மணிகளாக கொண்டு பகுத்து 6 பொழுதுகளாக பிரித்திருக்கிறார்கள். அந்த பொழுதுகளுக்கெல்லாம் தனித்தனியாக பெயரையும் வைத்திருக்கிறார்கள். அவைகள் இரவு 2 முதல் 6 மணி வரை ராப்பொழுதில் பொற்கூர் வைகரை, 6 முதல் 10 மணி வரை பகற்பொழுதில் முற்பூர் விடியல் காலை, 10 முதல் 2 மணி வரை பகற்பொழுதில் நடுக்கூர் நண்பகல், 2 முதல் 6 மணி வரை பகற்பொழுதில் பிற்கூர் ஏற்பாடு, 6 முதல் 10 மணி வரை இரவு 10 மணி வரை ராப்பொழுதில் முற்கூர் மாலை, 10 முதல் 2 மணி வரை ராப்பொழுதில் நடுக்கூர் யாமம். இந்த 6 பொழுதுகளும் சேர்ந்ததை சிறுபொழுது என்கின்றனர். இதுபோல ஒவ்வொரு ஆண்டையும் 2 மாதங்களாக பகுத்து 6 பொழுதுகளாக பிரித்திருக்கிறார்கள். அவைகள் சித்திரை மற்றும் வைகாசி மாதங்கள் இடைவேடி காலம், ஆணி மற்றும் ஆடி மாதங்கள் முதுவேடி காலம், ஆவணி மற்றும் புரட்டாசி மாதங்கள் கார்காலம், ஐப்பசி மற்றும் கார்த்திகை மாதங்கள் கூறுகாலம், மார்கழி மற்றும் தை மாதங்கள் முன்படி காலம், மாசி மற்றும் பங்குனி மாதங்கள் பின்படி காலம் என்னும் இந்த 6 காலங்களும் சேர்ந்ததே பெரும்பொழுது என்கின்றனர். இந்த பெரும்பொழுதின் தொடக்கம் இளவேனி காலம். இந்த காலத்தின் முதல் மாதம் சித்திரை. எனவே தமிழ் புத்தாண்டின் தொடக்கமாக இருப்பது சித்திரைதான் என்கின்றன அறிவார்ந்த வானவியல் தத்துவங்களில் தலை நிமிர்ந்து நின்ற ஆற்றல் மிக்க தமிழ் சமூகம். இப்படி கால கணக்கை கணிக்கும் நிலையைத்தான் தமிழில் காலந்தேர், காலம் பிளஸ் தேர், காலந்தேர் என்று சொல்கின்றோம். இதைத்தான் ஆங்கிலத்தில் காலண்டர் என்றும் சொல்லத் தொடங்கினோம். சித்திரை மாதம் ஆண்டுக்கான பெரும்பொழுது இளவேளை காலத்தில் இருக்கிறது. இதனால் அதை வசந்த காலம் என்றும் சொல்வார்கள். இக்காலத்தில் உதிர்ந்த இலைகளெல்லாம் துளிர்க்கும், கோவில்களில் எல்லாம் விழாக்கள் கோலமிடும். சித்திரை மாதத்தின் முதல் நாளில் நான்முகனாகிய பிரம்மா புவியை தோற்றுவித்ததாக புராணங்கள் கூறுகின்றன. சித்திரை மாதத்தில் சித்திரை நட்சத்திரத்தில் சிவபெருமான் சித்திரம் ஒன்று வரைந்திட அதிலிருந்து சித்திரகுப்தன் தோன்றியதாக புராணங்கள் சொல்கின்றன. சித்திரை மாதத்தில் விஷ்ணு பெருமான் மச்சவதாரம் எனும் மீனுருவம் எடுத்ததாக இதிகாசங்கள் எழுதுகின்றன. சித்திரை மாதத்தின் சுக்கலபட்ச அஷ்டமியில் அம்பிகை அவதரித்ததாக தேவி பாகவதம் கூறுகிறதாம். ராமபிரானை சித்திரை மாதத்திலேதான் அவதரித்தார். இறைவனின் அவதார காலமே சித்திரை பிறக்கும் போதுதான் எனும்போது சித்திரையே தமிழ் புத்தாண்டாக பிறப்பதுதானே பொருத்தம் என்பது ஞானத்தில் சிறந்த தமிழால் ஒரு கருத்து. சித்திரை முதல் தேதியில் கோவில்களில் எல்லாம் பஞ்சாங்கங்கள் படிக்கும் நிகழ்வு நடத்தப்படுகின்றன. பூலோக சொர்க்கம் எனப்படும் திருவரங்கத்தில் இந்நிகழ்வு சிறப்பாக நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது. இதே சித்திரை முதல் தேதியில்தான் தமிழ் முனிவர் அகத்தியருக்கு ரிஷப வாகனத்தில் சிவபெருமான் உமாமகேஸ்வரி திருமண காட்சி காட்டி அருளியதாகவும் இதனை முன்வைத்தே திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசத்தில் ஆண்டுதோறும் சித்திரை விஷு திருவிழாவின் போது பாபநாசம் உட்பட சிவாலயங்களில் விழாக்கள் நடத்தப்படுகின்றன. மேலும் சித்திரை மாதம் வளர்பறை காலமாக இருப்பதால் வளர்பறை காலத்தில் அட்சய திருதி என்ற பெயர் சொல்லப்படுகிறது. இந்த பொழுதில் வாங்குகிற எந்த பொருட்களாக இருந்தால் பன்மடங்காக பெருகி பருகும், பன்மடங்காக பல்கி பெருகும் என்ற நம்பிக்கை இந்த அட்சய திருதியில் தமிழர்களுக்கு உயர்ந்த எண்ணங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. மதுரை மாநகரில் சொக்கநாதன் மீனாட்சி திருமண நிகழ்வுகள் சித்திரை விழாவாக உலகமே வியக்கும் வகையில் கொண்டாடப்படுவதும் இதே மாதத்தில் இதே நாளில்
கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் கண்கொள்ளா வைபவம் நடைபெறுவதும் இந்த சித்திரை மாதத்திலேதான். திருவண்ணாமலையில் கிரிவலம் செய்வது, விழுப்புரம் அருகிலுள்ள கூத்தாண்டவர் கோவிலில் திருநங்கையில் கூடி விழா எடுப்பது, தேனி மாவட்டத்தில் உள்ள கூடலூரில் மங்களதேவி கண்ணகி கோவில் ஒரு நாள் விழா உயர்வோடு நடப்பது என்றெல்லாம் எண்ணிலா கொண்டாட்டங்கள் களை கட்டி நிற்பதும் சித்திரைக்கு பெருமை சேர்ப்பதாகும். மேலும் சித்திரை மாதம் கோடைக்காலமாக இருப்பதால் கோடைக்கால தெய்வமாக வணங்கப்படும் மாரியம்மன் கோவில்கள் அனைத்திலும் விழாக்களும், நாட்டுப்புற தெய்வ மற்றும் சிறு தெய்வ ஆலயங்கள் தோறும் வழிபாடுகள் நடத்தப்படுவதும் இம்மாதத்தின் சிறப்பாகும். பகல் 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 நீண்ட பொழுதாகி வெளிச்சம் தமிழ் மண்ணில் நிலைகுத்தி நிற்க வயல்கள் தோட்டங்கள் எல்லாம் பயிரிடுதலை தொடங்காத காலத்தில் காய்ந்து கிடக்கும் நிலங்கள், தண்ணீர் பற்றாக்குறை உள்ள காலங்கள் ஆகியவற்றை முன்னிறுத்தி இக்காலத்தில் மழை பெய்ய வேண்டி கோயில்களில் விழாக்கள் நடத்துவது போன்றவையும், அதனை தொடர்ந்து ஆடி மாதங்களில் விவசாய பெருமக்கள் தங்கள் விவசாயத்தை தொடங்குவதும் தமிழ் புத்தாண்டான சித்திரைக்கு முத்திரை பதிக்கின்ற முக்கிய காரணம். ஆந்திராவிலே கூட தெலுங்கு வருடப்பிறப்பு மார்ச் இறுதியில் தான் வருகிறது. வடநாட்டிலேயும் மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களிலே தான் வருடப்பிறப்பு தொடங்குகின்றன. இப்படி சித்திரை நாள் ஆண்டின் தொடக்கம் என்பதற்கு தெலுங்கின் யுகாதி, மலையாள மக்களின் விஷு ஆகியவையும் சேர்ந்தே ஆதாரங்களாகின்றன. ஆங்கிலேயர் உருவாக்கிய கம்பெனி சட்டங்களில் நிறுவனங்களில் லாப நட்டங்களை கணக்கு பார்த்து இறுதி செய்கிற நாளாக மார்ச் 31 புதுக்கணக்கு தொடங்குகின்ற நாளாக ஏப்ரல் 1 கொண்டிருப்பதன் மூலம் சித்திரைக்கான முக்கியத்துவம் இன்னும் சிறப்புக்குள்ளாகிறது. இப்படி காரண காரியங்களை கச்சிதமாய் ஆய்ந்து தமிழ் புத்தாண்டு சித்திரையின் தொடக்கமே என செந்தமிழர் கூட்டம் தீர்மானித்த வரலாற்று பொக்கிஷம் தான் தமிழர்களின் வருடப்பிறப்பான சித்திரை திருநாள், சித்திரை பெருநாள், சித்திரை கலிநாள். பிறக்கட்டும் தமிழர்களின் வருடப்பிறப்பு, சிறக்கட்டும் உங்களின் வாழ்க்கை உயர்வின் அமைப்பு என்று கூறி, அடுத்த காணொளியில் 6ஆம் அதிபதி 3ஆம் பாவத்தில் என்கிற தலைப்பில் எனக்கு தெரிந்த ஜோதிட கருத்துக்கள் உங்களோடு பேசுகிறேன். சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு நன்றி, செய்யாதவர்கள் செய்யுங்கள். வணக்கம், நன்றி.